கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகுது. ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவருடைய பிரகாசம், அவர் முக பிரகாசம் உங்கள் மேலே வீசுறதுனால அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உங்கள் துக்க நாட்கள், உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த கண்ணீரான நாட்கள், இல்லையா, மனக்கவலையான நாட்கள் எல்லாம் முடிந்து போவோம். ஏன்னா இனி அப்படிப்பட்ட நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் வருவதில்லை. ஏனென்றால் தேவன் உனக்கு நித்திய வெளிச்சமாக அந்த இருளெல்லாம் மறைந்து போய் நீ பிரகாசத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்றைக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என் கர்த்தரால் ஆகும், என் தேவனால் முடியும், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். என் தேவன் என்னோடு கூட இருந்தால் என்னோடய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக மாறும், வெளிச்சமாய் மாறும், இருள் மறையும், எனக்கு இருக்கிற எல்லா துக்கங்கள் கண்ணீர் எல்லாம் முடிந்து போகும் என்று விசுவாசிங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். இந்த நாள் ஆசீர்வாதத்தை நாளாய் கர்த்தர் மாற்றி தருவார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.